வாழ்க்கையினால் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து உங்களுடைய மனசை இயக்கத்தை மாற்றிடும். அதில் வந்து தூக்கமின்மை ஏற்படலாம், அதிர்ச்சி ஏற்படலாம், இந்த மாதிரி ஏற்பட்டுரும். ஸோ இதுக்கு வந்து மருந்து சாப்பிட்டா அது குணமாகாது, அது மயக்கத்தில் தான் இருக்கும். தூக்க மருந்துன்னு சாப்பிடக்கூடிய மருந்து எல்லாமே வந்து மயக்க மருந்து தான். தூக்கம் வந்து இயற்கையாக தான் தூக்கம். அப்போ வந்து உங்களுடைய என்ன ப்ராப்ளம்ங்கிறத நாங்கள் உங்கள் வாழ்வியல் ரீதியில் கண்டுபிடிச்சி மாற்றுறோம். அதனால் வந்து இது இப்போ இல்லை, இதெல்லாம் 400-500 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ட்ரீட்மெண்ட் இருக்குது. இது வந்து மேல்மட்டங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மற்ற சாதாரண மக்களுக்கு இந்த விஷயங்கள் வெளியே போகவே போகாது. எல்லா யூனிவர்சிட்டியும் இதை படிக்கணும். பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்து தனி டிபார்ட்மெண்ட்டாக வச்சுருப்பாங்க. அது எதுக்குன்னா கார்பரேட் டாப் பீப்புள்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும். சாதாரண மக்கள்லாம் மருந்து கொடுக்க மாதிரி பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் ஃப்ரீயாக டிஸ்கஸ் பண்ணலாம். மருந்து எடுக்கிறீங்க, உங்களுக்கு அது சரியாகலைன்னா இது வாழ்க்கை சார்ந்தது தான். ஒன்று நீங்கள் சொன்னது வீட்டில் இருக்கவங்க புரிஞ்சுக்காமல் இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கலாம், இல்லைன்னா அவங்க செய்கிறது உங்களுக்கு எரிச்சல் ஊட்டக்கூடியதாக இருக்கலாம். இந்த ரெண்டுமே உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு ப்ராப்ளத்தை உண்டாக்கும். அது ஏதோ ஒன்று ஹெல்த்தை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். போய் மருந்து வாங்குவோம், சாப்பிடுவோம், இன்னொன்று வரும். ஆனால் தீர்வு இருக்காது. அப்போது அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கே போக முடியும். உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் இழப்புகள், வெறுப்புகள், அப்புறம் வேதனைகள், நம்மளை விட்டு பிரிஞ்சது, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மனசில் வேதனையாக இருக்கும். அந்த வேதனை வந்து தூக்கமின்மை உருவாக்கும், கோபம் உண்டாக்கும், அதுக்கடுத்து விரக்தி மனப்பான்மை உண்டாக்கும். ரெண்டாவது வந்து எந்த வேலையும் செய்ய முடியாது, நமக்குள்ளேயே வந்து ஒரு விருப்பமில்லாத ஒரு தன்மை ஏற்படும். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் டைரெக்டாக டிஸ்கஸ் பண்ணையில் தான் நாங்கள் அது வந்து எந்த அளவுக்கு உங்களை வந்து பாதிச்சிருக்குன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி மாற்ற முடியும். ஆனால் நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு குழந்தை படிக்கலைன்னா டியூஷன் போகணும்னு நினைக்கிறாங்க. இல்லை, அவன் படிக்காததுக்கான பிரச்சனையை கண்டறிஞ்சு மாற்றக்கூடிய விஷயம் எங்களுக்கு தெரியல. அதை நாங்கள் தான் வச்சுருக்கோம், 25 வருஷமாக இருக்குது ஒன்று. அதனால் வந்து அந்த குழந்தையுடைய பாதிப்பு உங்களை ரொம்ப பாதிச்சிருக்கு. ஒருத்தர் படிக்கணும்னா இத்தனை காம்பனண்ட்டை நாங்கள் ரெடி பண்ணுறோம். ஒன்று வந்து ரீடிங், ரைட்டிங், லிசனிங், மெமரி, இன்டெலிஜென்ஸ், பிளானிங், ப்ராசஸிங், ஸ்பீடு, டைரக்ஷன், பிஹேவியர், ஸ்பீக்கிங், இத்தனை சேர்ந்தால் தான் படிக்கணும். இப்போ இது வரலைன்னா படிப்பு வெறுத்துருவாங்க. நாங்கள் அதுக்குன்னே இப்படி பிளட் லேப் மாதிரி நாங்கள் லேர்னிங் லேப்னு வச்சுருக்கோம். இதே மாதிரி வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு இதே பிரச்சனை தான். என்ன சொல்கிறோன்னு கேட்டுங்க. இவங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசினா எதுவும் பிடிக்காது, இவங்களுக்கு தகுந்த மாதிரி மற்றவங்களுக்கும் நினைப்பாங்க. அப்போ வந்து அவங்க வந்து ஒரு ஒர்க் கொடுக்குறவங்க வந்து அந்த வேலையை வந்து ஸ்ட்ரிக்டாக சொன்னாலோ அல்லது வந்து கரெக்டாக சொன்னாலோ இவங்களுக்கு பிடிக்காது. சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும். உளவியல் முதல் உதவிக்கு MSK ஜஸ்ட் கால் 93 602 53 930. MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன்.